அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல என்ன காரணத்தினால நாவல்கள் சில நீக்கியாச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே பேசியாச்சு. கரண்ட்லி வேற என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதையும் பேசியாச்சு. இந்த சமயத்துல நம்மளோட பெண் வாசகர் ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள பத்தி நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட லைஃப் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அதையே நம்ம ஏன் ஒரு நாவலா எழுதக்கூடாதுன்னு தோணுச்சு. அவங்களோட பெர்மிஷனோட ஊரு, பேரு இத மாத்தி ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சமா மசாலா போட்டு ஒரு நாவலா மாத்திருக்கோம். அந்த நாவல தான் இப்ப நீங்க கேட்கப் போறது. இது நம்ம சேனல்ல இருந்து வர சொந்த நாவல் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் முறையா சொந்த நாவல், அதுவும் குடும்ப நாவல், அதுவும் தன்னம்பிக்கை கொடுக்கப் போற ஒரு குடும்ப நாவல்னு கூட சொல்லலாம். கேட்டுட்டு இந்த நாவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண நேரம் இல்லைன்னா லைக்காவது போடுங்க. இல்ல பிடிக்கலனா டிஸ்லைக் போடுங்க. ஏன்னா இதே மாதிரி அடுத்து ஒரு கிரைம் நாவல், அதுக்கு அடுத்து ஒரு ஹாரர் நாவல் அப்படின்னு 2 நாவல் நம்ம பிளான்ல இருக்கு. ஒருவேளை இந்த நாவல் நல்லா இல்ல அப்படின்னு நீங்க கழுவி கழுவி ஊத்துனீங்க அப்படின்னா கூட ஓகே தான். பட் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அந்த 2 நாவல்ல ஒர்க் பண்ணாம வேற என்ன புதுசா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க வசதியா இருக்கும். இல்ல இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாவல்கள்ல தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். நம்ம பொதுவாகவே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் நாவல் அப்படின்னா விரும்பி கேட்போம். நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களோட கருத்துக்கள் நிறையோ குறையோ எதுவா இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். உங்களோட கருத்துக்களுக்காக காத்திருப்போம். வாங்க இப்போ இந்த நாவல ஆரம்பிக்கலாம். சூரியன் தன் பொன்னிறக் கதிர்களை மெல்லத் தூவி கிழக்கு வானத்தை சிவப்பாக்கிக் கொண்டிருந்தான். நான் கண் விழித்தேன். என் அம்மாவின் சிறிய கிராமத்து வீடு பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்திருந்தது. ஜன்னலின் வழியே வந்த மெல்லிய காற்று நேற்று பெய்த மழையின் ஈரப்பதத்தையும் மண் வாசத்தையும் சுமந்து வந்தது. இங்கே என் அம்மாவின் வீட்டிலிருந்த அமைதி என் மனதை வருடியது. நான் தேவி கட்டிலிலிருந்து எழுந்து முற்றத்திற்கு வந்தேன். அங்கே என் அம்மா சாணமிட்டு மெழுகி தரையில் கோலமிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த மெல்லிய காலை வெளிச்சத்தில் அம்மாவின் சுருக்கங்கள் நிறைந்த முகம் இன்னும் சாந்தமாகத் தெரிந்தது. நேற்று வந்த களைப்பு இப்போது குறைத்தது போல் தோன்றியது. என்னம்மா, இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட கேட்டேன். பொழுது விடிஞ்சிருச்சுமா, வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கோ என்று எப்போது மாறா புன்னகையுடன் பதிலளித்தாள். நான் உள்ளே சென்றேன். அடுப்படியில் விறகடுப்பில் புகை லேசாக கசிந்து கொண்டிருந்தது. என் அண்ணன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். படிப்பு சரியாக வரவில்லை. எனவே அருகில் இருக்கும் பஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தான். நேற்று நைட் ஷிஃப்ட். காலையில் தான் வந்தான். எனவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். காஃபி எடுத்துக்கொண்டு திண்ணையில் அமர்ந்தேன். வீட்டுச் சுவரில் நான் பட்டம் வாங்கிய புகைப்படம் மங்கிய காகிதமாக இருந்தது. எத்தனை கனவுகளுடன் படித்தேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை. காரணம் உங்களுக்கு கேட்க வேடிக்கையாக இருக்கலாம். வாழ்க்கை கதையை விட விசித்திரமானது என்று சொல்வார்கள் அல்லவா? பாருங்கள், அதை கூட எனக்கு ஆங்கிலத்தில் சொல்லத் தெரியவில்லை. திருமணம், குழந்தைகள் என்று வாழ்க்கை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் என்ற எதுவுமின்றி வெறும் ஏமாற்றத்துடன். 2 நாட்களுக்கு முன் நகரத்தில் ஒரு நேர்காணலுக்கு சென்றிருந்தேன். சென்று வந்த நேர்காணல் என் கண்முன்னே திரைப்படம் போல் ஓடியது. நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? விண்ணப்பத்தை பார்த்து கொண்டிருந்தவர் ஆங்கிலத்தில் கேட்டார். ஐ ஐ ஐ ஒர்க் ஆன் டேட்டாபேஸ் அண்டு கோடிங். நான் மிகவும் சிரமப்பட்டு சொன்னேன். என் பதில் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்று அவர்களின் முகபாவனை காட்டியது. கூர்மையான கண்களை உடையவர் ஒரு கணம் என்னை ஊடுருவி பார்த்தார். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரியுதே. எங்கள் டீமில் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. உங்களுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குமே என்று அவர் நேரடியாகவே கேட்டார். அவருடைய வார்த்தைகள் என் தன்னம்பிக்கையை மேலும் குறைத்தன. நான் வெட்கி தலைகுனிந்தேன். ஆமாம் சார், நான் முயற்சி பண்ணுறேன் என்றேன் மெதுவாக முணுமுணுத்தவாறு. பாருங்கம்மா, விண்ணப்பத்தை பார்த்தவர் சற்று மென்மையான தமிழில் ஆரம்பித்தார். உங்கள் ரெஸ்யூமில் நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, டெக்னிக்கல் நாலேஜும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்களை மாதிரி பெரிய கம்பெனிஸில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அவர்களின் வார்த்தைகள் இருந்த அக்கறை எனக்குள் ஒரு சிறு நம்பிக்கை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த நேர்காணலில் நான் தோற்றுவிட்டேன் என்பதை என் மனம் உணர்த்தியது. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் என்றார் முதல் நம்பர் முடிவாக. அது வெறும் சம்பிரதாயமான வார்த்தை என்று தெரியும். அந்த நேர்காணலில் தோற்றுவிட்டேன். ஆங்கிலத்தில் பேசத் தெரியாததால் என் திறமைக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை அன்று முழுமையாக உணர்ந்தேன். வெளியே வரும்போது கண்களில் கண்ணீர் திரையிட்டிருந்தது. அந்த தோல்வி மனதில் ஒரு ஆழமான வடுவாக பதிந்தது.
இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று சொல்பவர்களுக்கு ஒரே ஒரு எம்என்சி கம்பெனியில் ஆங்கிலம் தெரியாமல் இன்டர்வியூ அட்டன் செய்து பாருங்கள். உங்களுக்கென யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷுக்காக வரும் நயன்தாரா போல் யாரும் வருவதில்லை என்பது புரியும். பல இடங்களில் எம்எஸ்சி என்பதே ஓவர் குவாலிஃபிகேஷன். சரியான இடத்திலிருந்து இன்டர்வியூ கால் வந்தால் ஆங்கிலம் இல்லை. என்ன செய்ய? அதுதான் முதலில் சொன்னேனே, வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் கற்பனையை விட விசித்திரமானவை என. தேவி, அம்மாவின் குரல் மீண்டும் என்னை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு மதியம் தான் நீ கிளம்புற, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமாம்மா என்றேன் நான். ஆனால் திரும்பிச் செல்வதை நினைத்தாலே ஒருவித கவலை என்னை சூழ்ந்தது. அங்கே அத்தையின் குறை சொல்லும் கூர்நாக்கும் ராமுவின் படிப்பை பற்றிய கவலையும் என்னை அரித்து கொண்டிருந்தது. என் கணவரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். அவருக்கு என் நிலைமை புரியும் என்றாலும் வீட்டில் இருக்கும் சூழ்நிலை சில சமயங்களில் என்னை மிகவும் வருத்தமடையச் செய்தது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டு வரத் தொடங்கின. நான் காபி குடித்த டம்ளரை உள்ளே வைத்துவிட்டு மீண்டும் முற்றத்திற்கு வந்தேன். அம்மா கோலத்தை முடித்திருந்தார். அந்த வெள்ளை நிறக் கோடுகளுக்குள் எத்தனை நம்பிக்கை ஒளிந்திருக்கின்றனவோ. மா, நான் மெதுவாக அழைத்தேன். என்னம்மா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? அம்மாவின் கை என் தலையை பரிவுடன் தடவி கொடுத்தது. நிச்சயமா கிடைக்கும் தேவி. நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆண்டவன் உனக்கு நல்ல வழிகாட்டுவான். நீ கவலைப்படாமல் போயிட்டு வா. ஆனால் என் மனம் அந்த வார்த்தைகளை முழுமையாக நம்பவில்லை. ஆங்கிலம் என்ற தடைக்கல்லை எப்படி தாண்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. திரும்பிச் சென்றதும் அதே பழைய கவலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்ற எண்ணமே என்னை வாட்டியது. இந்த ஒரு நாள் அமைதிக்காகத்தான் இங்கே வந்தேன். ஆனால் நாளை முதல் மீண்டும் போராட்டம். சில மாதங்கள் உருண்டோடின. நான் வாழ்க்கைப்பட்டது சிறுநகரம். நான் மீண்டும் என்னுடைய வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் அதே கவலைகள் என் மனதை சூழ்ந்து கொண்டன. ராமுவின் படிப்பு, அத்தையின் குறை சொல்லல், கணவரின் கடின உழைப்பு, என் வேலை தேடும் முயற்சிகள் எல்லாம் ஒரு முடிவில்லாத சுழற்சியாக தோன்றியது. வேலை தேடும் முயற்சிகள் அவ்வப்போது தொடர்ந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த ஆங்கிலம் என்ற அரக்கன் என் முன்னே பயமுறுத்தும் தோற்றத்துடன் வந்து நின்றான். அவனை வெற்றி கொள்ளும் வழிதான் தெரியவில்லை. ஒரு மதிய வேளையில் வெயிலின் தாக்கம் குறையத் தொடங்கியிருந்த நேரம் நான் முற்றத்தில் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தேன். அப்போது என் தோழி மல்லிகா ஓடி வந்தாள். அவளுடைய முகம் வியர்வையால் பளபளத்தது. தேவி, தேவி, ஒரு நல்ல செய்திடி, அவள் மூச்சரிக்க கூறினாள். என்ன மல்லிகா, என்னாச்சு கேட்டேன். நம்ம ஊருக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க தேவி. ஸ்டார்ட் அப் கம்பெனி போல. கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்களாம். அதுவும் நேர்காணல் நம்ம பாஷையில் தான் இருக்குமா. மல்லிகா உற்சாகமாக சொன்னாள். அவள் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் தேன் வார்த்தது போல் இருந்தது. இத்தனை நாட்களாக என் மனதை அரித்து கொண்டிருந்த கவலை ஒரு நொடி மறைந்து விட்டார் போல் உணர்ந்தேன். ஒரு சிறு நம்பிக்கை என் நெஞ்சுக்குள் துளிர்விட்டது. நிஜமாவா சொல்ற? அந்த கம்பெனி என்ன? நான் அவளுடன் கேட்டேன். ஆமாண்டி, நல்லா விசாரிச்சிட்டேன். பேரு தான் சரியாக ஞாபகத்தில் இல்லை. ஏதோ புது யுகம் அப்படிங்கிற மாதிரி வரும். நீ போய் விசாரிச்சுக்கோ என்று மல்லிகா என்னை அவசரப்படுத்தினாள். உடனே நான் வீட்டுக்குள் சென்று என் கணவரிடம் விஷயத்தை சொன்னேன். அவரும் அந்த செய்தி கேட்டு சந்தோஷப்பட்டார். நீ உடனே போய் விசாரி தேவி, நல்ல வாய்ப்பாக இருந்தால் விட்டுறாத என்று ஊக்கப்படுத்தினார். கூகுள் கடவுளிடம் அந்த கம்பெனியின் விலாசம் கிடைத்தது. மறுநாளே நான் அந்த கம்பெனியை தேடி புறப்பட்டேன். அந்த சிறுநகரத்தில் சரியான விலாசத்துடன் அந்த அலுவலகத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் அவ்வளவு ஒன்றுமில்லை. சின்னம் சிறு அலுவலகம்தான். உள்ளே நிறைய இளைஞர்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வரவேற்பறையில் விசாரித்ததும் அவர்கள் என்னை நேர்காணலுக்கு காத்திருக்கச் சொன்னார்கள். என் மனதுக்குள் ஒருவித படபடப்பு. இத்தனை நாள் நான் காத்திருந்த அந்த வாய்ப்பு இதுதானோ? சுமார் அரை மணி நேரம் கழித்து அந்த அறையிலிருந்து என்னை அழைத்தார்கள். உள்ளே சென்றதும் ஒரு நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு கனிவான புன்னகை இருந்தது. வாங்க தேவி, உட்காருங்க என்றார் அவர் தமிழில். அவருடைய வார்த்தைகள் என் பதட்டத்தை பாதியாக குறைத்தது. நன்றி சார் என்று நான் பணிவாக அமர்ந்தேன். உங்கள் ரெஸ்யூமை பார்த்தேன். கம்ப்யூட்டரில் நல்ல நாலேஜ் இருக்குன்னு தெரியுது. நீங்கள் எங்கே படிச்சிங்க என்று ஆரம்பித்தார். எம்எஸ்சி எந்த காலேஜ் என்பது என் ரெஸ்யூமில் தெளிவாக போட்டிருந்தும் அதை பற்றி கேட்கிறார் என்றார். எனக்கு நன்றாக தெரிந்த கேள்விக்கு என்னால் எளிமையாக பதில் சொல்ல முடியும் என்பதால் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அவரின் அந்த விதமான அப்ரோச் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் தன்னம்பிக்கையுடன் என் படிப்பை பற்றியும் இதற்கு முன் ஃப்ரீலான்சராக செய்த சின்ன சின்ன வேலைகளை பற்றியும் விளக்கினேன். அவர் ஆர்வமாக என் பதில்களை கேட்டார்.
தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நான் தெளிவாக பதிலளித்தேன். சுமார் 1 மணி நேரம் நேர்காணல் நடந்தது. முடிவில் அவர் 1 நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு என் கண்களை பார்த்துச் சொன்னார், தேவி, உங்களோட கம்ப்யூட்டர் அறிவு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு உங்களை வேலைக்கு எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ரீங்காரமிட்டது போல் இருந்தது. என் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. இத்தனை நாட்களாக நான் இருளில் தவித்திருந்தேன். இப்போது ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பித்திருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னால் நம்பவே முடியல. நான் நிகழ்ச்சியுடன் சொன்னேன். என் கண்களில் லேசான கண்ணீர் எட்டி பார்த்தது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லியாகணும் தேவி என்று அவர் தொடர்ந்தார். அவர் குரலில் ஒரு அக்கறை தெரிந்தது. நீங்கள் இன்னும் நல்லா முன்னேறணும்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். குறிப்பாக இங்கிலீஷில் நல்லா பேசி பழகுங்க. இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் உலகம் ரொம்ப பெருசாக விரிஞ்சு போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மொழியாக இருக்குது. அவருடைய வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன. ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை நான் ஏற்கனவே உணர்ந்திருந்தாலும் ஒரு முதலாளியே அதை நேரடியாகச் சொன்னது எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. அந்த கடந்த வார நேர்காணலில் நான் பட்ட அவமானம் என் நினைவுக்கு வந்தது. இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது என்று மனம் உறுதியெடுத்தது. நிச்சயமா சார், நான் கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்துவேன் என்று உறுதியளித்தேன். என் குரலில் ஒரு புதிய வைராக்கியம் துணித்தது. அந்த ஸ்டார்ட் அப்பில் வேலை செய்வது எனக்கு புதிய உலகத்தை திறந்துவிட்டது. நிறைய கற்றுக்கொண்டேன். சக ஊழியர்கள் எனக்கு மிக உதவியாக இருந்தார்கள். அந்த கம்பெனியின் சிஇஓ திரு அருணும் அவ்வப்போது என்னை அழைத்து பிசினஸ் டெக்னிக்கல் விஷயங்களை சொல்லித் தருவார். கூடவே ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தவும் தவறுவதில்லை. சில நேரங்களில் அவரே சில எளிய ஆங்கில வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் சொல்லிக் கொடுத்தார். அவருடைய கனிவான பேச்சு எனக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் என் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இல்லை. வீட்டில் நிறைய பொறுப்புகள். பொருளாதார ரீதியாக இதுவரை கணவரின் வருமானத்தில் மட்டும் குடும்பத்தை நடத்த சிரமப்பட்டு வந்த எனக்கு என்னுடைய சம்பளம் மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தது. ஆனால் முடிவில்லா வீட்டு வேலைகள், ஓய்வில்லா வேலைகள், இந்த வேலைகளின் அழுத்தத்திலும் குடும்ப பொறுப்புகளிலும் என்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல டெக்னிக்கலாகவும் சரி, ஆங்கில ரீதியாகவும் சரி நேரம் ஒதுக்க முடியவில்லை. நேரம் கிடைக்கும்போது சில பக்கங்கள் படிப்பதோடு சரி, என் கனவுகளுக்கும் என் கடமைகளுக்கும் இடையே நான் ஒரு மெல்லிய கயிற்றில் நடப்பது போல உணர்ந்தேன். ஏமா, சாயங்காலம் லேட்டாக வர, வீட்டில் எத்தனை வேலை கிடக்கு என்று அத்தை அடிக்கடி குறை சொல்வார். அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு அதிருப்தி தெரிந்தது. என் கணவர் என் நிலைமையை புரிந்து கொண்டாலும் தன்னுடைய வருமானம் போதவில்லையே என்ற கவலை அவருக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய சோர்வான முகத்தை பார்க்கும்போது என் மனது வலித்தது. நான் ஒரு பக்கம் வேலையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை, இன்னொரு பக்கம் குடும்ப பொறுப்புகள். இந்த இரண்டுக்கும் இடையே நான் முழுவத போராட்டத்தை அனுபவித்தேன். ஆனாலும் திரு அருண் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு சிறு நெருப்பாக என் மனதின் ஓரத்தில் கனன்று கொண்டிருந்தது. நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசி பழகணும். அந்த ஒலிக்கீற்று இரண்டு சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் நான் இறுகப்பற்றிக் கொண்டேன். நான் அந்த ஸ்டார்ட் அப்பில் சுமார் 2 வருடங்கள் வேலை செய்தேன். அந்த நிறுவனம் எனக்கு பல புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. தொழில்நுட்ப ரீதியாக நான் நிறைய முன்னேற்றம் அடைந்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை எதிர்கொண்டேன். என் திறமைகளை மெருகேற்றினேன். ஆனால் திரு அருண் அடிக்கடி சொல்வது போல என்னுடைய ஆங்கில பேச்சு திறன் எதிர்பார்த்த அளவு வளரவில்லை. குடும்ப பொறுப்புகளும் நேரம் கிடைக்காததும் அதற்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. சில சமயங்களில் ஆங்கிலம் கற்க உட்காரும்போது கூட வீட்டு வேலைகளின் களைப்பு என்னை ஒரு போர்வை போல போர்த்தி தூங்க வைத்துவிடும். அந்த கனவுகளிலும் கூட என்னை ஆங்கில வார்த்தைகள் பயமுறுத்துவது போலிருக்கும். ஒரு நாள் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அலுவலகத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவியது. எல்லோருடைய முகத்திலும் ஒரு கவலை தெரிந்தது. மதிய உணவு இடைவேளையின் போது திரு அருண் எல்லோரையும் ஒன்றாக கூப்பிட்டார். அவருடைய முகத்தில் இருக்கும் வழக்கமான உற்சாகமில்லை. நண்பர்களே என்று மெதுவாக ஆரம்பித்தார். அவருடைய குரலில் ஒரு சோகம் கலந்திருந்தது. நம்ம கம்பெனி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சிட்ருக்கு. முதலீட்டாளர்கள் பின்வாங்கிட்டாங்க. நிதி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் கம்பெனி மூடுறதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் காதுகளில் இடியைப் போல இறங்கின. இத்தனை நாட்களாக எனக்கு ஆதரவாக இருந்த அந்த வேலை பறிபோனது. என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக என் முன் வந்தென்றது. சக ஊழியர்களின் முகத்திலும் அதே அதிர்ச்சியும் கவலையும் தெரிந்தது. அந்த அலுவலகத்தின் கலகலப்பான சூழ்நிலை சற்றென்று அமைதியானது.
அனைவரும் சோகத்துடன் அவரவர் இருக்கை நோக்கி நடந்தோம். திரு அருண் என்னை தனியாக அழைத்தார். அவருடைய அறையின் கதவு எப்போதும் திறந்திருக்கும். அன்று மட்டும் அது ஏன் மூடியிருந்தது என்று எனக்கு அப்போது புரியவில்லை. உள்ளே சென்றதும் அவர் கவலையோடு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். தேவி, உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அருமை. கண்டிப்பாக நீங்கள் நல்ல இடத்துக்கு போவீங்க என்றார் அவர் என் கைகளை பற்றி கொண்டு. அவருடைய கண்களில் ஒரு உண்மையான வருத்தம் தெரிந்தது. பரவாயில்ல சார், நீங்கள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அது போதும் என்று நான் கண்ணீரை அடக்கிக் கொண்டு சொன்னேன். எனக்கு தொண்டையை அடைத்தது. அந்த வேலை எனக்கு வெறும் வருமானம் மட்டுமல்ல, ஒரு அடையாளம். ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் உனக்கு கொடுக்குறேன். இனிமேட்டாவது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் முழு கவனம் செலுத்துங்க. இன்றைக்கு உலகம் ரொம்ப போட்டி நிறைஞ்சது. திறமை மட்டும் பத்தாது, அதை மற்றவங்கிட்ட சரியாக சொல்ல தெரியணும். குறிப்பாக ஆங்கிலம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கற்றுக்கிட்டா வானந்தான் இல்லை என்று அவர் அழுத்தமாக சொன்னார். அவருடைய வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல என் மனதில் பதிந்தது. மீண்டும் வேலை தேடும் படலம் ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை நிலைமை இன்னும் கடினமாக இருந்தது. ஸ்டார்ட் அப்பில் கிடைத்த அனுபவம் ஓரளவுக்கு நம்பிக்கை அளித்தாலும் ஆங்கிலம் இன்னும் பேச வராதது ஒவ்வொரு நேர்காணலும் எனக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. பல நல்ல வாய்ப்புகள் என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் போதாத காரணத்தால் என் கை நழுவி போயின. ஒவ்வொரு முறையும் நேர்காணலில் அவர்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்ததும் என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கும். என் வார்த்தைகள் தடுமாறும். வியர்வை என் உள்ளங்கையில் சுரக்கும். அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடிவதில்லை. எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்களே, நம்ம திறமைக்கு இங்கே ஒரு மதிப்பு இல்லையா என்று ஒருமுறை என் கணவரிடம் புலம்பினேன். என் குரலில் இருந்த விரக்தி அவரை வருத்தப்படச் செய்தது. என்ன பண்ணுறது தேவி, காலம் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாதா என்று அவர் பரிவுடன் கேட்டார். அவருடைய அக்கறை என் மனதை மேலும் கணக்கச் செய்தது. அவருக்கு என் கஷ்டம் புரிகிறது. ஆனால் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லையே. முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன். ஆனால் வீட்டு வேலையும் மற்ற வேலையும் எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. கூடவே இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி. அதை பேசுறதுக்கு பக்கத்தில் ஆட்கள் இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நான் வேதனையோடு சொன்னேன். என் கண்களில் நீர் திரையிட்டது. அந்த கண்ணீரை அவரிடம் காட்ட எனக்கு விருப்பமில்லை. என் பலவீனத்தை அவரிடம் காட்ட நான் விரும்பவில்லை. வேலை கிடைக்காத விரக்தியும் பொருளாதார சூழ்நிலையும் என்னை வாட்டி வதைத்தது. ஒரு பக்கம் என்னுடைய திறமை வீணாகி போவது பற்றிய வருத்தம், இன்னொரு பக்கம் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய பயம். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டேன். அந்த சமயத்தில்தான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த பெரிய திருப்பம் நிகழ்ந்தது. அது என்னுடைய மனதை மேலும் பாரமாக்கியது. அந்த சுகமான சூழ்நிலையில் ஒரு புதிய துயரம் என் கதவை தட்டியது. அது என் மாமனார் உடல்நலக் குறைவால் காலமானார். அந்த செய்தி என் கணவரையும் என்னையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலைகுலையச் செய்தது. ஏற்கனவே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த எங்களுக்கு இது எதிர்பாராத ஒரு பேரிடியாக இருந்தது. என் அத்தை தன்னுடைய கணவரின் இழப்பை தாங்க முடியாமல் படுத்த படுக்கையானார். அவருடைய அழுகையும் புலம்பலும் அந்த வீட்டின் அமைதியை குலைத்தது. அத்தை படுத்த படுக்கையானதால் என் பொறுப்புகள் மேலும் அதிகரித்தன. ஒரு பக்கம் எப்படியாவது ஒரு வேலையை பிடித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயம். இன்னொரு பக்கம் படுத்த படுக்கையாக இருக்கும் அத்தையை கவனித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம். அத்தையின் மருத்துவ செலவுகள் வேறு ஒரு சுமையாக வந்து சேர்ந்தன. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு சென்று வருவதும் அவருக்கு வேண்டிய மருந்துகளை வாங்குவதும் என் அன்றாட கடமைகளில் ஒன்றாக மாறியது. என் கணவர் தன்னுடைய சிறிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டார். அவருக்கு தெரிந்த வேலைகளை எல்லாம் செய்தார். இரவு பகலாக உழைத்தும் அது அன்றாட செலவுக்கே போதுமானதாக இல்லை. அவருடைய முகத்தில் எப்போதும் ஒருவித கவலை சூழ்ந்திருந்தது. அவர் யாரிடமும் தன் கஷ்டத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அவருடைய சோர்வான கண்களும் அமைதியான பேச்சும் அவருடைய மனநிலையை எனக்கு உணர்த்தியது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேவி, ஒரு வேளையும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அம்மாவை இப்படி பார்க்க முடியல என்று அவர் ஒரு நாள் வேதனையுடன் சொன்னார். அவருடைய குரலில் இருந்த இயலாமை என் இதயத்தை புழிந்தது. நான் அவரை தேற்றினேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நிச்சயம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று சொன்னாலும் எனக்குள் பயம் இருந்தது. ஆங்கிலம் ஒரு பெரிய தடையாக இருக்கும்போது நல்ல வேலை கிடைப்பது அவ்வளவு எளிதான காரியமல்லை என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நேர்காணலும் மேலும் மேலும் கடினமானது. என் வயதும் அதற்கு ஒரு காரணம். பல இடங்களில் நேர்காணலுக்கு கூட அழைப்பதில்லை. 30க்கு மேலானால் கார்ப்பரேட்களுக்கு நாம் ஒரு சுமையோ? இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் என் கணவர் ஒரு செய்தியுடன் வீட்டுக்கு வந்தார். அவருடைய முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஒரு சிறிய புன்னகை தெரிந்தது.
என் மனம் ஏனோ லேசாக படபடத்தது. தேவி என்று அழைத்தார். அவருடைய குரலில் ஒருவித தயக்கம் தெரிந்தது. உனக்கு உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? நான் நம்ப முடியாமல் கேட்டேன். என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. இத்தனை நாள் நான் பட்ட வேதனைகள் எல்லாம் ஒரு நொடி என் கண்முன் வந்து சென்றன. ஆமா தேவி, நம்ம பக்கத்தில் இருக்கிற காலேஜில் தற்காலிக லெக்சரர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன். அவங்க உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போதைக்கு டெம்பரவரி, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு என்றார் அவர். அவருடைய கண்களில் ஒருவித பெருமை தெரிந்தது. எனக்கோ கல்லூரி வேலை என்றதும் மகிழ்ச்சியா இல்லை வருத்தமா என்று புரியவில்லை. ஒரு பக்கம் வேலை கிடைத்த மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த வேலை நேரம் பற்றிய கவலை என்னை சூழ்ந்தது. மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானம் வரும் என்பது ஒரு பெரிய நிம்மதிதான். ஆனால் காலை 8:30 மணிக்கு கல்லூரிக்கு சென்றால் மாலை 6 மணிக்குத்தான் வீடு திரும்ப முடியும். அந்த நீண்ட வேலை நேரம் என்னை மேலும் சோர்வடையச் செய்யுமே. வீட்டில் அத்தையை யார் கவனிப்பார்கள்? ராமுவின் படிப்பு என்னாகும்? ஆனாங்க, காலேஜ் டைமிங் ரொம்ப அதிகமாச்சே. காலையில் சீக்கிரம் போனால் சாயங்காலம் லேட்டாக தான் வர முடியும். நான் என் கவலையை வெளிப்படுத்தினேன். என் குரலில் ஒருவித தயக்கம் இருந்தது. ஆமாம் தேவி, எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்னு தோணுது. வருமானம் வந்தால் தானே நம்ம கஷ்டம் கொஞ்சமாவது குறையும். ராமுவோட படிப்புக்கும் அது உதவியாக இருக்குமே என்றார் என் கணவர். அவருடைய வார்த்தைகளில் இருந்த நியாயம் எனக்கு புரிந்தது. வேறு வழியில்லை என்பது எனக்கும் தெரியும். மறுநாள் முதல் நான் கல்லூரி வேலைக்கு செல்லலானேன். புதிய சூழல், புதிய முகங்கள். ஆனால் என் மனம் முழுவதும் வீட்டை பற்றிய எண்ணங்கள் பற்றிய கவலையிலேயே இருந்தன. வகுப்புகள் எடுத்தாலும் என் எண்ணமெல்லாம் வீட்டை சுற்றி கொண்டிருந்தது. மதிய உணவு இடைவேளையின் போது கூட எனக்கு பசிக்கவில்லை. மாலை 6 மணிக்கு நான் களைத்து போய் வீட்டிற்கு வந்தேன். அத்தை படுத்திருந்தார். ராமு அவருக்கு அருகில் உட்கார்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருந்தான். வந்துட்டியா தேவி என்றார் அத்தை. அவருடைய குரலில் ஒருவித சோர்வு தெரிந்தது. ஆமாத்த, உடம்பு எப்படி இருக்கு என்றேன் கனிவுடன். சொல்றதுக்கு என்ன இருக்குது, படுத்த படுக்கையாக கறக்கிறேன் என்றார் அவர் அலுப்புடன். ராமு என்னை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். அவனுடைய கண்களில் இருந்த கவலை எனக்கு புரிந்தது. அவனும் இந்த சூழ்நிலையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தான். அன்றிரவு படுக்கையில் படுத்திருந்த போது என் கணவர் மெதுவாக பேசினார். தேவி, நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது. காலையில் சீக்கிரம் போகிற, சாயங்காலம் லேட்டாக வர, வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாமல் நீயும் டயர்டாயிடுற. என்னங்க பண்ணுறது, வேறு வழி தெரியலையே. நான் பெருமூச்சு விட்டேன். என் மனது ஒரு பாறாங்கல்லை போல கனத்தது. ராமுக்கிட்ட சொன்னேன். அவனால் முடிஞ்ச உதவி அம்மாவுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அதான் நீ பார்த்துருப்பிய இன்னைக்கு சாயங்காலம். பார்க்கலாம் என்றார் அவர். அவருடைய அக்கறை என் கண்ணீரை வரவழைத்தது. வேறு வழியில்லாமல் 9ஆம் வகுப்பு படிக்கும் என் மகன் ராமு தானே முன்வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். பள்ளிக்கு சென்று வந்ததும் அவன் தன்னுடைய பாட்டியை கவனித்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களுக்கு மருந்து கொடுப்பது, சாப்பாடு ஊட்டுவது என்று அவன் தன்னால் முடிந்த உதவிகளை செய்தான். இதனால் அவனுடைய படிப்பு முற்றிலும் பாதிக்கப்பட்டது. எப்போது முதலிடத்தில் வரும் அவன் அந்த சமயத்தில் தரவரிசையில் 20வது இடத்திற்கு பின் தங்கியிருந்தான். அவனுடைய சோகமான முகத்தை பார்க்கும்போது என் மனம் மேலும் உடைந்து போனது. ஒரு பக்கம் வேலைக்கு செல்லாவிட்டால் குடும்பத்தை நடத்த முடியாது. மறுபக்கம் வேலைக்கு சென்றால் மகனின் படிப்பு பாதிக்கப்படுகிறது. அத்தையை சரியாக கவனிக்க முடியவில்லை. வானலைக்கும் அடுப்புக்கும் இடையே மாட்டிக்கொண்டவள் போல் தவித்தேன். நான் ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தேன் என்பதை என்னாலேயே உணர்ந்து கொள்ள முடிந்தது. நாட்கள் எவ்வளவு வேகமாக நகர்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு யுகமாக கழிந்தது. காலையில் பொழுது புலரும் போது அன்றைய வேலைகளின் பட்டியலும் கவலைகளும் என் மனதை கணக்கச் செய்யும். சீக்கிரம் எழுந்து சமைப்பது, ராமுவை பள்ளிக்கு தயார்படுத்துவது, அத்தைக்கு கஞ்சி கொடுப்பது, பிறகு கல்லூரிக்கு ஒரு ஓட்டம். அந்த பரபரப்பில் எனக்கென்று ஒரு நிமிடம் கூட ஒதுக்க முடியவில்லை. கல்லூரியின் விரிவுரை எடுக்கும் போது கூட என் மனம் வீட்டிலேயே சுற்றி கொண்டிருக்கும். ராமு என்ன செய்கிறானோ, அத்தைக்கு எதுவும் சிரமமில்லையோ என்ற எண்ணங்கள் என்னை அரித்து கொண்டே இருக்கும். மாலை 6 மணிக்கு களைத்து போய் வீடு திரும்பினால் அங்கே மீண்டும் அதே வேலைகள் வரிசை கட்டி நிற்கும். அத்தைக்கு வேண்டிய உதவிகள் செய்வது, இரவு உணவு சமைப்பது என்று எனக்கு ஓய்வு என்பது கனவாகவே இருந்தது. ராமுவின் படிப்பு மேலும் பின்தங்கியது. எப்போதும் புத்தகத்துடனும் நோட்டுடனும் விளையாடுபவன் பள்ளி முடித்து வந்ததும் பாட்டியின் அருகில் உட்கார்ந்து அவளுக்கு பாய் விரிப்பது, தலையணை சரி செய்வது என்று சின்ன சின்ன உதவிகளை செய்வான். ஆனால் அவனுடைய கண்கள் எப்போதும் பாட்டியின் உடல்நிலையின் மீதே இருந்தது. அவனுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஒரு முன்போல் என் நெஞ்சை தைத்து கொண்டே இருந்தது. ராமு, பரீட்சைக்கு படிக்கல என கவலை தோய்ந்த குரலில் கேட்டேன். அம்மா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையே, அவங்கள யார் பார்த்துப்பாங்க என்று அவன் சோர்வாக பதில் சொன்னான். அவனுடைய கண்களில் இருந்த இயலாமை என் இதயத்தை நொறுக்கியது. என் மகனின் கவலை எனக்கு புரிந்தது.
ஆனால் இருவரையும் ஒரே நேரத்தில் கவனித்துக் கொள்ள எனக்கு போதுமான நேரமில்லை. அந்த இயலாமை என்னை மேலும் வேதனைப்படுத்தியது. நான் ஒரு தாயாகவும் மருமகளாகவும் வேலை செய்யும் பெண்ணாகவும் பல முகங்களை ஒரே நேரத்தில் சுமக்க வேண்டியிருந்தது. என் அத்தை நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டே போனார். அவருடைய தேவைகள் அதிகரித்தன. ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை அழைப்பார். என் கணவரும் தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். தெரிந்தவர்களிடமெல்லாம் வேலை கேட்டு பார்த்தார். ஆனால் எதுவும் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இது சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்களாக புறப்பட்டது. வார்த்தைகள் சில சமயங்களில் அம்புகளைப் போல இதயத்தில் தைத்தன. அந்த சமயத்தில்தான் எதிர்பாராத விதமாக ஒரு பழைய பொருள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை கிரகணத்தை வீசியது. அது என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று அப்போது நான் நினைக்கவில்லை. ஆனால் அதுதான் என் வாழ்க்கையின் போக்கையே மாற்றப்போகும் ஒரு சிறு தொடக்கமாக இருந்தது. அது நடந்த அன்றிரவு ராமுவின் வாடிய முகம், வேளையில் நான் சந்தித்தும் புறக்கணிப்பு எல்லாம் சேர்த்து என்னை ஒரு மூலையில் கருப்பு போர்வை போல மூடியிருந்தது. ஹாலின் ஒரு மூலையில் நான் வெறுமையாக அமர்ந்திருந்தேன். என் கணவர் தூங்கிவிட்டார். ஆனால் எனக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக என் முன் விரிந்து கிடந்தது. இனி என்ன பண்றது என்ற எண்ணம் மட்டும் என்னை அரித்து கொண்டே இருந்தது. அப்போது ராமு தூக்க கலக்கத்துடன் என் அருகில் வந்தான். அம்மா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன் என்றான் மெதுவாக. அவன் முகத்தை பார்த்ததும் என் மனம் இன்னும் வலித்தது. அவனுக்காக கூட நான் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு என்னை வாட்டியது. ராமு, தூங்குப்பா, நாளைக்கு சொல்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆனால் அவன் என் கைகளை விடாமல் பிடித்து இழுத்தான். இல்லம்மா, இப்போவே சொல்லுங்க என்று கெஞ்சினான். வேறு வழி இல்லாமல் நான் அவனை என் அருகில் உட்கார வைத்தேன். என்ன கதை சொல்வது என்று யோசித்த போது என் கண்கள் ஹாலில் இருந்த பழைய மரப்பெட்டி மீது விழுந்தன. அந்த பெட்டியின் என் திருமண ஆல்பம் இருந்தது. ராமுவுக்கு எங்கள் திருமண புகைப்படங்களை பார்ப்பது மிகவும் பிடிக்கும். ஒருவேளை அதையாவது காட்டினால் அவன் தூங்குவானோ என்று நினைத்தேன். நான் மெதுவாக எழுந்து அந்த பெட்டியை திறந்தேன். உள்ளே திருமண ஆல்பம் மேலே இருந்தது. எடுத்தேன். அதன் கணம் ஒரு பழைய நினைவுகளை சுமந்து வருவது போல் இருந்தது. ஆல்பத்தை திறந்தேன். ஒவ்வொரு புகைப்படத்திலும் நாங்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் என்பது தெரிந்தது. அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் திரையிட்டது. காலம் எங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஆல்பத்தின் சில பக்கங்களை புரட்டும் போது அதன் பின்னால் ஏதோ ஒரு காகிதம் மடித்த நிலையில் இருந்தது. என்னவென்று எடுத்து பார்த்தேன். அது மஞ்சள் நிறமான கிழிந்த ஒரு நோட்டு புத்தகம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிகினர்ஸ் என்ற தலைப்பை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. இது இது நான் திருமணத்திற்கு முன்னாடி ஆர்வமாக சேர்ந்திருந்த ஆங்கில பயிற்சி வகுப்போட நோட்டு புத்தகம். யாரோ தவறுதலாக திருமண ஆல்பத்துக்குள்ளே வச்சுட்டாங்க போல. அதை என் கைகளில் ஏந்தினேன். அந்த பழைய புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு விசித்திர உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. இத்தனை நாள் நான் தேடிக்கொண்டிருந்த ஒரு தீர்வு என் கண்முன்னே இவ்வளவு சாதாரணமாக தெரிகிறதோ. அதன் முதல் பக்கத்தை திறந்தேன். என் கையெழுத்து மங்களாகி இருந்தது. அன்று நான் ஆர்வத்துடன் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வாக்கியமும் இப்போது தூசி படிந்து பொழிவிழந்து கிடந்தது. அந்த பக்கங்களை புரட்டும் போது அந்த வகுப்பில் நான் எவ்வளவு ஆர்வமாக இருந்தேன் என்பது என் நினைவுக்கு வந்தது. அந்த ஆர்வம் இப்போது ஒரு சிறு தீப்பொறியாக மீண்டும் மனதில் எரியத் தொடங்கியது. அந்த புத்தகத்தை புரட்டும் போது அதன் எளிமை என்னை ஆச்சரியப்படுத்தியது. பெரிய பெரிய இலக்கண விதிகளோ சிக்கலான வாக்கிய அமைப்புகளோ இல்லை. அன்றாட வாழ்வில் நாம் பேசும் எளிய வார்த்தைகளும் சின்ன சின்ன வாக்கியங்களும் தான் அதில் இருந்தன. இவ்வளவுதான் ஆங்கிலம் என்ற எண்ணம் என் மனதில் மின்னியது. அந்த ஸ்டார்ட் அப் சிஇஓ திரு அருண் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் என் நினைவுக்கு வந்தன. நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசி பழகணும், நீங்கள் அதை கற்றுக்கிட்டா வானம் தான் இல்லை. அவருடைய வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை இப்போது அந்த புத்தகத்தின் எளிய பக்கங்களில் பிரதிபலிப்பது போல உணர்ந்தேன். நான் அந்த புத்தகத்தை என் மடியில் வைத்துக் கொண்டேன். ராமு என் மடியிலேயே தூங்கிவிட்டான். நிலவொளியில் அந்த பக்கங்கள் ஒரு புதிய நம்பிக்கை கீற்றாக தோன்றியது. இவ்வளவு எளிமையாக இருக்கும்போது ஏன் இத்தனை நாள் நான் ஆங்கிலத்தை ஒரு பெரிய மலையாக நினைத்து பயந்தேன்? ஒருவேளை இந்த எளிய புத்தகம் என் வாழ்க்கையின் இரண்ட பாதையில் ஒரு ஒளியாக இருக்கலாமோ? ஒருவேளை இதன் மூலம் நான் என் கனவுகளை நனவாக்க முடியுமா? அந்த நொடி அந்த பழைய நோட்டு புத்தகம் வெறுமனே ஒரு காகித குவியலாக தெரியவில்லை. அது என் எதிர்காலத்திற்கான ஒரு திறவுகோலாக, ஒரு எதிர்பாராத வெளிச்சமாக எனக்கு தோன்றியது. அந்த எளிய சொற்களுக்குள் என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஒளிந்திருப்பதை நான் உள்ளுக்குள் உணர்ந்தேன். என் கைகள் அந்த புத்தகத்தை மேலும் இறுக பற்றி கொண்டது. என் மகனின் தூங்கும் முகத்தை பார்த்தேன். அவனுக்காகவாவது நான் இந்த சவாலை வென்றாக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்தது.
ராமு என் மடியில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். நிலவொளியில் அவனுடைய அமைதியான முகம் ஒரு தேவதூதன் போல காட்சியளித்தது. அவனை மெதுவாக தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தேன். பிறகு அந்த பழைய ஆங்கில பயிற்சி புத்தகத்துடன் ஆளுக்குள் வந்தேன். நாற்காலியில் அமர்ந்து அதன் பக்கங்களை மெல்ல புரட்டினேன். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வாக்கியமும் எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. நாம் ஏன் திரும்ப ட்ரை பண்ணக்கூடாது என்ற எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றிரவு வெகுநேரம் வரை நான் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதிலிருந்த எளிய சொற்களும் வாக்கிய அமைப்புகளும் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தன. இவ்வளவுதானா இவ்வளவுதானா ஆங்கிலம் என்ற எண்ணம் அடிக்கடி என் மனதில் எழுந்தது. நான் முன்பு ஏன் இதை ஒரு பெரிய மலையாக நினைத்து பயந்தேன் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை சரியான வழிகாட்டுதல் இல்லாததாலோ அல்லது தன்னம்பிக்கறிந்ததாலோ நான் ஆங்கிலத்தை கடினமாக நினைத்திருக்கலாமோ. ஆனால் இப்போது இந்த எளிய புத்தகம் எனக்கு ஒரு புத்தம் புதிய தன்னம்பிக்கையை அளித்தது. மறுநாள் காலை நான் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றேன். ஆனால் என் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. நேற்றிரவு நான் கண்டெடுத்த அந்த பொக்கிஷம் எனக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. வகுப்புகள் எடுக்கும் போதும் அலுவலக வேலைகளை செய்யும் போதும் என் மனம் அந்த புத்தகத்திலேயே லயத்திருந்தது. எப்படியாவது நேரம் கிடைக்கும் போது அந்த புத்தகத்தில் உள்ள பாடங்களை மீண்டும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் பொங்கி எழுந்தது. மதிய உணவு இடைவேளையின் போது நான் வழக்கமாக தனியாக அமர்ந்து சாப்பிடுவதை தவிர்த்து ஆங்கிலம் சரளமாக பேசும் ஒரு சக விரிவுரையாளனான கீதா மேடத்திடம் சென்றேன். எனக்குள் ஒருவித தயக்கம் இருந்தாலும் நேற்றிரவு நான் எடுத்த முடிவு என்னை தைரியப்படுத்தியது. கீதா மேடம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நான் தயக்கத்துடன் ஆரம்பித்தேன். வாங்க தேவி, என்ன விஷயம் என்றார் கீதா மேடம் கனிவுடன். அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். எனக்கு எனக்கு இங்கிலீஷு சரளமாக பேசணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் சரியாக பேச வரவே மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்று நான் தயக்கம் கலந்த பணிவுடன் கேட்டேன். என் குரலில் ஒருவித எதிர்பார்ப்பு கலந்திருந்தது. கீதா மேடம் என் முகத்தை பார்த்து புன்னகைத்தார். நிச்சயமா தேவி, இதில் என்ன இருக்குது? கற்றுக்கிறதுல என்ன தப்பு? எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கவலையப்படாதீங்க. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். முக்கியமாக நிறைய பேசணும். நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. தப்பு பண்ணால் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அப்படிங்கிற பயம் அறவே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை ஒரு மொழியை கற்றுக்கும் போது அது வெக்கப்பட்ட முடியுமா? தப்பு பண்ணாமல் எதையுமே கற்றுக்க முடியாது. பேசுங்க, நான் இருக்கேன் என்றார் அவர் ஊக்கமளிக்கும் விதமாக. அவருடைய வார்த்தைகள் எனக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் மதிய உணவு இடைவேளையின் போதும் கல்லூரி முடித்த பிறகும் நான் கீதா மேடத்துடன் ஆங்கிலம் பேச பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். அவர் எனக்கு எளிய வார்த்தைகளை வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்தார். சின்ன சின்ன உரையாடல்கள் மூலம் என் தயக்கத்தை போக்க முயற்சித்தார். சில சமயங்களில் நான் தவறாக பேசும்போது கூட பொறுமையாக திருத்தினார். அவருடைய ஆதரவும் ஊக்கமும் எனக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது. வீட்டுக்கு வந்த பிறகும் நான் அந்த பழைய புத்தகத்தை விடவில்லை. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அதில் உள்ள பாடங்களை மீண்டும் படித்தேன். எனக்கு தெரிந்த சில ஆங்கில வார்த்தைகளை வைத்து சின்ன சின்ன வாக்கியங்களை பேச முயற்சித்தேன். சில சமயங்களில் என் கணவரிடமும் ராமுவிடமும் அந்த வாக்கியங்களை பேசி பார்ப்பேன். அவர்கள் இருவரும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். ராமு சில சமயங்களில் நான் தவறாக பேசும்போது சிரித்தாலும் அவனுடைய சிரிப்பில் ஒருவித அன்பு தெரிந்தது. நாட்கள் நகர ஆரம்பித்தது. என் ஆங்கிலத்தில் ஒரு சிறிய முன்னேற்றம் தெரிந்தது. அது எனக்கே புரிந்தது. முன்பு தயங்கிய நான் இப்போது கொஞ்சம் தைரியமாக பேச ஆரம்பித்தேன். நேர்காணல்களின் போது நான் பட்ட அவமானங்கள் என் நினைவுக்கு வந்தாலும் இப்போது நான் முன்பு இருந்ததை விட அதிக நம்பிக்கையுடன் இருந்தேன். அந்த பழைய ஆங்கில பயிற்சி புத்தகம் எனக்கு வெறும் பாடப்புத்தகமாக மட்டும் தெரியவில்லை. அது என் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறியாக தெரிந்தது. இத்தனை நாள் நான் இருளில் தவித்திருந்தேன். இப்போது ஒரு மெல்லிய வெளிச்சம் என் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தேன். எனது மனதுக்குள் ஒரு புதிய உறுதி பிறந்தது. நான் கண்டிப்பாக ஆங்கிலம் சரளமாக பேசுவேன். என் கனவுகளை நனவாக்குவேன். நான் கீதா மேடத்துடன் ஆங்கிலம் பேச பயிற்சி செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் என் மகன் ராமு எனக்கு ஒரு புதிய விஷயத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினான். ஒரு நாள் பள்ளி முடித்து வந்தவன் தன் கையில் இருந்த மொபைலை காட்டினான். மா, இதை பாருங்க என்றான் உற்சாகமாக. இந்த ஆப் மூலமா தமிழ் வழியா இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நான் ஆர்வத்துடன் அவன் காட்டியதை பார்த்தேன். அவன் காட்டிய சில செயலிகளில் படங்கள் மூலமாகவும் தமிழ் விளக்கத்துடனும் ஆங்கில வார்த்தைகள் வாக்கியங்களாக இருந்தன. அது எனக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. டேய், ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எங்கள் மிஸ் சொல்லிக் கொடுத்தாங்கம்மா. அவனுடைய முகத்தில் ஒரு பெருமிதம் தெரிந்தது.
தான் அம்மாவுக்கு உதவிய ஒரு சந்தோஷம் அவனுக்குள் இருந்தது. அன்றையிலிருந்து நான் கிடைக்கும் நேரங்களில் அந்த செயலிகளை பயன்படுத்த ஆரம்பித்தேன். கீதா மேடம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களையும் அந்த செயலியில் நான் படிக்கும் விஷயங்களையும் தொடர்புபடுத்தி பார்க்க முடிந்தது. படங்கள் மூலமாக ஆங்கில வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்வது எனக்கு மிக எளிதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த செயலிகளில் இருந்த ஒளிப்பதிவுகளை கேட்டு நான் சரியான உச்சரிப்பை தெரிந்து கொள்ள முடிந்தது. இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சில செயலிகளில் சின்ன சின்ன விளையாட்டுகளும் வினாடி வினாக்களும் இருந்தன. அது ஆங்கிலம் கற்பதை மேலும் சுவாரஸ்யமாக்கியது. நான் ஆர்வத்துடன் அந்த விளையாட்டுகளில் பங்கேற்று என் அறிவை சோதித்து பார்த்து கொண்டேன். தவறாக பதிலளிக்கும் போது சரியான பதிலை தெரிந்து கொள்வது எனக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவியது. ராமு மிக உறுதுணையாக இருந்தான். சில சமயங்களில் அவன் எனக்கு செயலிகளில் உள்ள பாடங்களை விளக்கினான். அவனுடைய சின்ன சின்ன உதவிகள் எனக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது. என் மகனே எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறானே, நான் ஏன் முயற்சிக்க கூடாது என்ற எண்ணம் என் மனதை மேலும் உறுதியாக்கியது. கீதா மேடத்திடம் அந்த மொபைல் செயலிகளை காட்டிய போது, தேவி, இது ரொம்ப நல்ல டெக்னாலஜி, நீ இதை சரியாக பயன்படுத்திக்கோ, இப்போல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக தான் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறாங்க என்று அவர் என்னை ஊக்கப்படுத்தினார். அந்த பழைய பயிற்சி புத்தகமும் ராமு அறிமுகப்படுத்தி அந்த மொபைல் செயலிகளும் எனக்கு ஆங்கிலம் கற்பதிலிருந்த புதிய பாதையை திறந்துவிட்டது. இப்போது நான் முன்பு இருந்ததை விட அதிக ஆர்வத்துடன் தன்னம்பிக்கையுடன் ஆங்கிலம் கற்கிறேன். தொழில்நுட்பம் என் கையில் ஒரு புதிய ஆயுதமாக கிடைத்திருப்பது போல உணர்ந்தேன். வீட்டில் இருக்கும் போதும் சரி, வேலைக்கு செல்லும் போதும் சரி, கிடைக்கும் சிறு சிறு நேரங்களில் கூட அந்த செயலியை பயன்படுத்தி ஆங்கில வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் படித்து பயிற்சி செய்தேன். என் உச்சரிப்பை சரி செய்ய ஒளிப்பதிவுகளை திரும்ப திரும்ப கேட்டேன். மெல்ல மெல்ல என் பேச்சில் ஒரு தெளிவு வந்தது. முன்பு தயங்கி தயங்கி பேசிய நான் இப்போது கொஞ்சம் சரளமாகவே பேச ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சிறிய மாற்றம் எனக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆங்கிலம் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்த என் வாழ்க்கையில் இப்போது அது ஒரு படிக்கட்டாக மாறத் தொடங்கியிருப்பதை உணர்ந்தேன். நான் என் கனவுகளை நோக்கி இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தது போல உணர்ந்தேன். என் புத்தகமும் ராமுவும் அந்த மொபைல் செயலிகளும் எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியிருந்தது. அந்த வெளிச்சத்தில் என் எதிர்காலம் பிரகாசமாக தெரிந்தது. நாட்கள் பறந்தன. அந்த பழைய பயிற்சி புத்தகமும் ராமு அறிமுகப்படுத்திய செயலிகளும் என் தோழர்களாகவே மாறிப்போயிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நான் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன். எளிய வாக்கியங்களை உருவாக்க பயிற்சி செய்தேன். கீதா மேடம் என் சந்தேகங்களை தீர்த்து வைத்தார். மேலும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளால் உற்சாகப்படுத்தினார். அன்றிரவு படுக்கையில் என் கணவர், தேவி, இப்போ நீ பேசுகிற இங்கிலீஷ் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த இங்கிலீஷ் சேனலில் நியூஸ் வாசிப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. அவருடைய வார்த்தைகள் எனக்குள் மேலும் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியது. சில வாரங்கள் கழிந்தன. ஒரு நாள் ராமு பள்ளியிலிருந்து ஒரு துண்டுச்சீட்டன் வந்தான். அம்மா, இதில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், உங்களுக்கு தகுதி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் என்றான் அவன் ஆர்வமாக. அந்த பிரிண்ட் அவுட்டை வாங்கி பார்த்தேன். அது ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு விளம்பரம், வாக்கின் இன்டர்வியூ. அதில் நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்டிருந்தார்கள். எனக்கு அந்த திறமைகள் எல்லாமே இருந்தன. முக்கிய தகுதியாக நல்ல ஆங்கில பேச்சு திறன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. மீண்டும் பழைய பயம் சூழ்ந்தது. எனக்கு தான் சரியா இங்கிலீஷ் பேச வராதே ராமு என்றேன் சோர்வாக. மா, எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணிட்ட, ட்ரை பண்ணுமா, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் என்று ராமு என்னை உற்சாகப்படுத்தினான். அவனுடைய நம்பிக்கை எனக்குள் ஒரு சிறு துளியை ஊட்டியது. என் கணவரிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அவரும் என்னை முயற்சி செய்து பார்க்கும்படி சொன்னார். கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா கவலைப்படாத, முயற்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்குல்ல. அடுத்த நாள் அந்த கம்பெனியின் நேர்காணலுக்கு சென்றேன். பெரிய அலுவலக வளாகம். கண்ணாடி சுவர்களில் பிரதிபலிக்கும் வெளிச்சம் ஒருவித பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியது. வரவேற்பறையில் பல ஆண்கள் பெண்கள் கையில் பைகளுடன் பரபரப்பாக காணப்பட்டார்கள். அவர்களின் ஆங்கில பேச்சுக்கள் ஒருவித இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கியது. எனக்குள் உள்ளிருந்த பழைய பயம் மெல்ல எட்டி பார்த்தது. கடந்த கால நேர்காணல்களின் ஏளன பார்வைகள், தடுமாறிய பதில்கள் எல்லாம் ஒரு கணம் என் கண்முன்னே நிழலாடியது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இதுதான் நம்ம நிலைமையா என்ற எண்ணம் ஒரு மின்னல் போல மனதில் வெட்டிச் சென்றது. என் பெயர் அழைக்கப்பட்டதும் பதட்டத்துடன் எழுந்து அந்த அறையை நோக்கி நடந்தேன். உள்ளே 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் முகத்தில் ஒருவித நிதானம் தெரிந்தது. நடுவில் இருந்தவர் என் விண்ணப்பத்தை உற்று நோக்கினார். உட்காருங்க சொன்னார். என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. தொண்டை வறண்டது. சற்றென்று என் நினைவுக்கு வந்தது அந்த பழைய ஆங்கில பயிற்சி புத்தகம், அதன் எளிய சொற்கள், ராமுவின் ஊக்கம், கீதா மேடத்தின் நம்பிக்கை.
நாம் ஏன் பயப்படணும்? நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம், முடியும். என் மனம் உறக்கச் சொன்னது. முதலில் தொழில்நுட்பம் சம்பந்தமாக கேள்விகள் வந்தன. நான் அதை தெளிவாக உறுதியாக பதில் சொன்னேன். அடுத்து வந்த கேள்விகளும் என் துறை சார்ந்தனவாக இருந்ததால் தயங்காமல் பதிலளித்தேன். அனைத்தும் ஆங்கிலத்தில், என்னை அறியாமல். தேவி, உங்கள் கம்யூனிகேஷன் இஸ் நாட் பேட். டீமில் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசிப்பாங்க. உங்களுக்கு வேற எதுவும் சிரமம் இருக்காதே கம்யூனிகேட் பண்ணுறதில்ல என்று ஒருவர் கூர்மையாக கேட்டார். அந்த நொடி என் மனதில் கடந்த கால அவமானங்கள் மீண்டும் ஒருமுறை வந்து நின்றன. என் கண்கள் தானாகவே தாழ்ந்தன. ஆனால் சற்றென்று நான் நிமிர்ந்தேன். என் மனதில் ஒரு வைராகியம் பிறந்தது. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம், ராமுவின் நம்பிக்கை, கீதா மேடத்தின் உழைப்பு, எல்லாவற்றிற்கும் நான் பதில் சொல்லியாக வேண்டும். சார் என்று அழுத்தமாக ஆரம்பித்தேன். என் குரலில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. எனக்கு முன்னாடி இங்கிலீஷில் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக தீவிரமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுது. இப்போது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா இந்த திறமையை என்ஹான்ஸ் பண்ணிப்பேன். நான் அவர்களின் கண்களுக்கு கண்ணீர் பார்த்து பேசினேன். என் குரலில் இருந்த தன்னம்பிக்கையும் உறுதியும் அவர்களை ஒரு கணம் அமைதியாக்கின. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பற்றி எங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, கம்யூனிகேஷன் ஃபைன் என்றார் நடுவில் இருந்தவர். நான் புரிஞ்சுக்கிறேன் சார், அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுவேன் என்று நான் பணிவாகவும் அதே நேரத்தில் உறுதியாகவும் சொன்னேன். என் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு நம்பிக்கை ஒளிர்ந்தது. நேர்காணல் சுமார் 1 மணி நேரம் நடந்தது. நான் பதிலளித்த ஒவ்வொரு முறையும் என் மனதில் அந்த பழைய புத்தகமும் ராமுவின் சிரித்தகமும் வந்து சென்றது. அது எனக்கு மேலும் தைரியத்தை அளித்தது. முடிவில் அவர்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் என்று சொன்னார்கள். வெளியே வரும்போது என் மனம் ஒருவித அமைதியுடன் இருந்தது. வெற்றி தோல்வி பற்றிய கவலை இல்லை. நான் என் பயத்தை வென்றுவிட்டேன் என்ற திருப்தி எனக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த அழைப்புக்காக நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருந்தேன். என் மொபைல் போன் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் படபடத்தது. வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு விதமான பதற்றம் என்னை சூழ்ந்திருந்தது. வீட்டில் அமைதியாக எல்லோரும் இருந்தார்கள். என் கவலையை அவர்கள் உணர்ந்திருந்தார்களோ என்னவோ. ராமு அடிக்கடி என்னை வந்து தொட்டு போவான். அவன் கண்களில் ஒருவித எதிர்பார்ப்பு தெரிந்தது. ஒரு மாலை வேளை, சூரியன் மறையும் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். வானம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்களால் ஓவியம் போல காட்சியளித்தது. அந்த அமைதியான நேரத்தில் என் மொபைல் போன் மெல்ல ஒலித்தது. ஒரு புதிய எண் திரையில் மின்னியது. என் கைகள் லேசாக நடுங்கின. ஹலோ என்றேன். குரலில் ஒருவித பதட்டம் கலந்திருந்தது. நீங்க தேவிதானே? அந்த பக்கம் ஒரு கம்பீரமான குரல். என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. எஸ் என்றேன் நான். அவர் ஆங்கிலத்தில் தொடர்ந்தார். உங்கள் நேர்காணல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சேலரி பற்றி பேசலாமா? அந்த வார்த்தைகள் என் காதுகளில் தேன் வார்த்தது போல இருந்தது. என் கண்கள் தானாக கலங்க ஆரம்பித்தது. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம், என் முயற்சி எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் கிடைத்திருந்தது. என் கனவு நனவாகப் போகிறது. தேங்க்யூ. என் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. ரைட், நாளைக்கு ஆஃபீஸில் நேரில் வாங்க, பேசிக்கலாம். லைன் துண்டிக்கப்பட்டது. நான் உள்ளே ஓடிச்சென்று என் கணவரிடமும் ராமுவிடமும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்னேன். அவர்கள் இருவரும் என் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். ராமு துள்ளி குதித்தான். ஆமா, ஜெயிச்சிட்டிங்கம்மா என்று அவன் சந்தோஷத்தில் கத்தினான். என் கணவர் என் கைகளை பிடித்து கண்ணீருடன் வாழ்த்தினார். அந்த நொடி எங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்தது போல உணர்ந்தோம். அத்தை ஹாலில் படுத்திருந்தார். நான் அவரிடம் மெதுவாக இந்த விஷயத்தை சொன்னேன். அவர் கண்களை திறந்து என்னை பார்த்தார். அவருடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. நல்லது தேவி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்றார் அவர் அன்பான குரலில். அவருடைய அந்த வார்த்தைகள் என் மனதை நிகழச் செய்தது. அவருடைய ஆசிர்வாதம் எனக்கு மேலும் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. மறுநாள் அந்த ஐடி நிறுவனத்திற்கு சென்றேன். பிரம்மாண்டமான அலுவலகம், நவீன வசதிகள் என்னை வியக்க வைத்தன. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிய போது என் கைகள் லேசாக நடுங்கியது. இது வெறும் வேலைக்கான உத்தரவு மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். எனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்றேன். அங்கே நிறைய இளம் திறமையாளர்கள் ஆர்வத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோருடனும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினேன். ஒரு கணம் எனக்குள் பழைய பயம் எட்டி பார்த்தாலும் அதை உதறி தள்ளினேன். நான் பயிற்சி செய்திருக்கிறேன், என்னால் முடியும். முதல் சில நாட்கள் மட்டும் எனக்கு எல்லாம் புதிதாக இருந்தது. அலுவலக சூழல்கள், வேலை செய்யும் முறை, எல்லாமே. ஆனால் சக ஊழியர்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தனர். குறிப்பாக என் டீம் லீட் மிஸ்டர் விக்னேஷ்.
மிக பொறுமையாக எல்லாவற்றையும் எனக்கு விளக்கினார். ஆங்கிலத்தில் பேசினாலும் நன்றாக புரிந்து கொள்ளும் வகையில் மெதுவாகவும் தெளிவாகவும் பேசினார். முதல் சில நாட்கள் அலுவலகம் வழியாகவே தங்குவதற்கான இடத்தையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுத்தமான அமைதியான இடம் எனக்கு மிக பிடித்திருந்தது. காலையில் குறித்த நேரத்தில் எழுந்து வேலைக்கு செல்வது, மாலையில் திரும்பி வந்து ஓய்வெடுப்பது ஒரு புதிய நிம்மதியை அளித்தது. ராமுவையும் என் கணவரையும் விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்குள் ஒரு தைரியத்தை கொடுத்தது. வார இறுதியில் வீட்டுக்கு சென்றேன். அம்மா, உங்க ஆபீஸ் எப்படி இருக்கு? ராமு கேட்டான். நல்லா இருடா, புதுசா நிறைய கத்துக்கிறேன். ஆமா, உன் கூட வேலை செய்யறவங்களாம் எப்படி, நல்லா பேசுறாங்களா? கணவர் அக்கறையுடன் கேட்டார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. என் டீம் லீட் ரொம்ப நல்லா பேசுறாரு. எனக்கு பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. சில வாரங்கள் கடந்தது. பிறகு அலுவலகத்தில் ஒரு புதிய நடைமுறை வந்தது. மற்ற கம்பெனிகளில் இருப்பது போல் எங்கள் கம்பெனியிலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனப்படும் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னுடைய வேலைக்கு நான் அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை என்பதால் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை தேர்ந்தெடுத்தேன். அலுவலகத்தின் அமைதியான சூழல் பிடித்திருந்தது. ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு என் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட முடிந்தது. அது எனக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுத்தது. ராமுவும் என் கணவரும் என் வேலைக்கு முழு ஆதரவு கொடுத்தனர். தேவி, நீ கவலையே படாத, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். ஆமாம்மா, நல்லா வேலை செய். நான் டிவி பார்க்காம அமைதியாக படிக்கிறேன். வீட்டிலிருந்தே வேலை செய்தாலும் என் ஆங்கில பயிற்சியை நான் நிறுத்தவில்லை. கிடைக்கும் நேரங்களில் கீதா மேடத்துடன் ஃபோனில் பேசுவேன். ராமுவும் அவனுக்கு தெரிந்த ஆங்கில வார்த்தைகளை வைத்து என்னுடன் பேசுவான். அந்த பழைய பயிற்சி புத்தகம் இன்னும் என் பக்கத்திலேயே இருந்தது. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம் போராடும் போது ஒரு புதிய வெளிச்சம் நம் நோக்கி வரும் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த வெளிச்சம் சில சமயங்களில் ஒரு பழைய புத்தகமாகவோ, ஒரு மகனின் ஊக்கமாகவோ, ஒரு தோழியின் ஆதரவாகவோ கூட இருக்கலாம். முக்கியம் என்னவென்றால் நாம் நம்பிக்கை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேலையில் சேர்ந்த சில மாதங்களிலேயே கடன் குறைந்து சேமிப்பு அதிகமானது. அதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடி மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது. என் முதல் சம்பளத்தில் நான் செய்தது அத்தைக்கு ஒரு தனி செவிலியரை நியமித்ததுதான். உடல்நலக்குறைவால் படுத்த படுக்கையாக இருந்த அத்தைக்கு ஒரு நல்ல செவிலியர் கிடைத்ததும் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. முன்பு எப்போதும் சோர்வாகவும் எரிச்சலாகவும் இருந்தவர் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் சிரிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு மாலை வேளையில் நான் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தேன். ஹாலில் அத்தை தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்து ராமுவுடன் பேசிக் கொண்டிருந்தார். ராமு அவளுக்கு பிடித்த பாடலை பாடிக்கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்ததும் என் கண்கள் கலங்கின. இத்தனை நாள் நான் எங்கிய அந்த சந்தோஷமான சூழ்நிலை இப்போது எங்கள் வீட்டில் நிலவியது. பாத்தியா தேவி, என் பேரன? அத்தை ராமுவின் தலையை தடவி கொடுத்தார். இவர்களின் உரையாடலை கேட்கும்போது என் மனம் நிம்மதியால் நிறைந்தது. என் வருமானம் ஒரு நல்ல மாற்றத்தை எங்கள் வீட்டில் கொண்டு வந்திருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அத்தை மேலும் தெரிவித்தார். செவிலியரின் உதவியோடு நடக்க ஆரம்பித்தார். முன்பு ராமுதான் அத்தையை கவனித்துக் கொண்டிருந்தான். இப்போது நிலைமை தலையில். ராமு பள்ளி முடித்து விட்டு வந்ததும் அத்தை அவனுக்கு பிடித்த தின்பண்டங்களை செய்து கொடுப்பார். அவனுடைய வீட்டுப்பாடங்களையும் கவனிப்பார். ராமு, இந்த கணக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பாட்டிக்கு தெரியுமான்னு கேளு சொல்வேன் நான். ராமு உடனே அத்தையுடன் ஓடிச் சென்று புத்தகத்தை காட்டுவான். சில நேரங்களில் அத்தைக்கு தெரிந்த கணக்கு, சில நேரங்களில் தெரியாதது. அந்த சமயங்களில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அழகான பந்தம் உருவாகி இருந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் நான் ஹாலில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அத்தை மெதுவாக என் அருகில் வந்தார். கையில் ஒரு கப் காஃபி. இதை குடிமா என்றார் அன்பான குரலில். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். இல்லத்த, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் என்றேன் பணிவாக. இல்லைம்மா, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, எனக்கு நிறைய பண்ணிட்ட, இது என்னாலான ஒரு சின்ன உதவி என்று அவர் என்னை கட்டாயப்படுத்தி காஃபி கொடுத்தார். அந்த அன்பான கவனிப்பு என் மனதை நிகழச் செய்தது. வேலையில் நான் தொடர்ந்து முன்னேறினேன். என் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஆங்கிலம் என் சக தோழனானது. நான் மீட்டிங்கில் தைரியமாக என் கருத்துக்களை பேசினேன். சக ஊழியர்கள் என்னை மதித்தனர். ஒரு நாள் மிஸ்டர் விக்னேஷ் என்னிடம் பேசினார். தேவி, உங்களோட உழைப்பு ரொம்ப பாராட்டத்தக்கது. ரொம்ப ஷார்ட் டேர்மில் நிறைய கற்றுக்கிட்டீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நிறையவே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. ரொம்ப நன்றி சார், எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். வாழ்க்கை ஒரு அழகான திருப்பத்தை எடுத்திருந்தது. கஷ்டங்கள் எல்லாம் விலகிப்போக சந்தோஷம் என் இதயத்தை நிரப்பியிருந்தது. என் மேஜையின் மீது இன்னும் அந்த பழைய ஆங்கில பயிற்சி புத்தகம் ஒருபோதும் என்னை விட்டு பிரியாத தோழனைப் போல் இருந்தது. உண்மைதான், நம்பிக்கை ஒன்று மட்டும் போதும், எந்த தடைக்கல்லையும் கடந்துவிட முடியும் என்பதை
என் வாழ்க்கை எனக்கு உணர்த்தியது. இப்போது என் குடும்பம் அந்த சந்தோஷத்தின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு இதைவிட பெரிய வெற்றி என்ன இருக்க முடியும்? அந்த புன்னகையில் அல்லவா என் உலகம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒன்று, கதையின் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேனே, வாழ்க்கையில் நடப்பவை கதையில் நடப்பவையோட விசித்திரமானது. அதற்கான ஆங்கில ஃப்ரேஸும் கற்றுக்கொண்டு விட்டேன். ரியல் லைஃப் இஸ் ஆஃபன் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நாவலை சந்திப்போம். பாய்.